அக்காவை வச்சுக்கிட்டு தான் பேக்கரியை வாங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க? வாங்க இந்த கேள்வியை சுந்தரஜியே கேளுங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இதை பண்ண மாட்டேனாரு. அண்ணா இதை பிற்காலத்துல கேட்பாங்கன்னாரு. பார்த்தா சொல்லி வச்ச மாதிரி 20 வருஷம் கழிச்சு அதை கேட்குறீங்க. இந்த கேள்வி எரைஸ். என்னோட டவுட் எரைஸ். சரி, அவன் என்னதான் டவுட் கேட்கிறாரு கொஞ்சம் கேட்டுருவோமே சார். ஏமா நீ வேற ஆத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரியே வந்துருக்கு. என்னோட டவுட் என்னன்னா, அவரு அர்ஜுன் சார் கிட்ட சொல்லுவாரு, சொல்ல முடியாது. பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும். அது எப்படி சொல்ல? அர்ஜுன் சார் கிட்ட வந்து அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினப்பா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா காலைல பார்த்தா எல்லாருக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கும், இல்லே நீ அக்கா வச்சுதான் பேக்கரி வாங்கினாவே அப்படின்னு சொல்லி கதவு தட்டுவாங்க. அது எப்படி எதுக்கு இந்த நேரத்துல? அதை விட்டுருங்கப்பா, நாடு நகரம் சரியில்லாம இருக்கு நீங்க. ஆனா என்னென்னவோ கேட்கலாம், எப்படி ஒரு கேள்வி கேட்டிருக்க பத்தியா நீ? எங்க சிந்தனை எங்க போய் பத்தி நல்ல வருவல் மேன், சூப்பரா வருவல். சும்மா ஜாலியா பேசுற டைலாக், அது ஒண்ணுமே இல்ல. அந்த கதையில அந்த இடத்துல தேவைப்படுது. யார் பாரு கண்ணாடி போட்டது? ஓகே, அந்த கதையில அந்த இடத்துல தேவைப்படுது. இருந்தாலும் அண்ணன் நீங்க சொல்லுங்க, அது எப்படி சார் தெரிஞ்சது? இல்ல அது என்னன்னா, அது வந்து பணம் முடிக்கிறாங்க. அது ஒரு சின்ன கதை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். அவர் டெய்லி வந்து என்ன விஷயம் சொல்றாரு, சுந்தர் யார்ட்டையும் சொல்லாத, காலையில் டெய்லி என் வீட்டுக்கு ஒரு காக்கா வந்து உட்காருது, அதுக்கு நான் சிம்சன் பேர் வச்சு டெய்லி அதை வந்து நான் போய் சாப்பாடு கொடுத்தா சாப்பிட்டு போகும், நானும் மிஸ்டர் சிம்சன் ஃப்ரெண்ட் ஆகிட்டோன்னு சொன்னார். இது எனக்கு பயங்கர சிரிப்பாக இருந்துச்சு. நைட்டு பேசுனது. நைட்டு போய் எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டேன். அடுத்த நாள் காலையில் அவருக்கு ஃபோன் பண்ணி, என்ன மிஸ்டர் சிம்சன் சிம்சன் கலாட்டா பண்ணாங்க. அதுதான் இங்கே வந்துச்சு. சந்தேகம் தெரிஞ்சா போச்சா? இல்லை பட் அந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. வணக்கம்ண்ணா, என் பேரு ஹேமச்சந்திரன். நான் 2 பேர் இருக்கா? அண்ணங்க அண்ணங்க. என் பேரு ஹேமச்சந்திரன், ஐடி டிபார்ட்மெண்ட் ஃபைனல் இயர் படிக்கிறேன். ஸோ என்னோட கொஸ்டின் என்னன்னா, உங்களுக்கு தான் ஓகே. என்னோட கொஸ்டின் என்னன்னா, சந்திரமுகி படத்துல அந்த அரண்மனைக்குள்ள போற ஒரு சீன் இருக்கும்ல, அதை பத்தி பேசும்போது ரஜினி சார் அதை பத்தி பேசும்போது அவர் சொல்லியிருப்பாரு, இந்த சீன்ல வந்து வடிவேலு என்னை தூக்கி சாப்பிடுவாரு, அதனால வந்து நான் ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்சேன் அப்படின்னு. அது போல நீங்க நடிக்கும் போது ஏதாச்சும் ஒரு ஹீரோ நம்மளை விட நல்லா பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு ரொம்ப அதிகமா எஃபர்ட் போட்டு நடிச்ச படம் இருந்தா அதை பத்தி ஒண்ணுமே இல்லை. எந்த படமா இருந்தாலும் சரி, எந்த ஹீரோவா இருந்தாலும் சரி, யாரு கூட நடிச்சாங்களே என்னுடைய வேலையை நான் கேட்டா செஞ்சுக்கிட்டு இருப்பேன். இதை நான் யார்கிட்ட கற்றுக்கிட்டேன்னா பெரும்பாலும் கவுண்டமணி சார்ட்ட கற்றுக்கிட்டேன். அவர் யாராக இருந்தாலும் எந்த ஹீரோவாக இருந்தாலும் அவர் வாங்க அப்படியே டாப் வாங்கியில் போயிட்டே இருப்பார், டாப் கியரை போட்டு. அதே மாதிரி நாயேஷாக தான் பண்ணுவார். யாருந்தாலும் சரி என்னுடைய வேலை கேட்டால் செய்யும்போது அங்கே என்ன அப்படின்னா, அது கண்ணுக்கு ஓவர்டாக்காக தெரியும், இல்லை டேம்னஸ் பண்ணுறான்னு தெரியும், என்னமோ தெரியும். அதை பற்றி என்னை பற்றி யார் டேரக்டர் என்னை கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க.